மைனா கண்ணு எங்கடா மறைஞ்சிருந்த? ஏய், கண்ணு மூக்குன்னு வாய் கிழிஞ்சிரும். எங்க முதலாளி நிலத்துல இருந்துகிட்டே உனக்கு அவ்வளவு இல்ல? இப்ப என் கைய விடுறியா இல்ல குரல் கொடுப்பியா? குடு, நல்லா குடு. இன்னைக்கு எங்க முதலாளிக்கு நைட் டிஃபனு நீதான். ஐயோ, நடக்காதீங்க, உங்களால முடியாது. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். சொன்னா கேளுங்க அண்ணே, கால்ல ரத்தமா கொட்டுது. முன்ன கொட்ட ரத்தம் வேஸ்ட். இது அண்ணன் தங்கச்சிக்காக கொட்ட ரத்தம். என்ன அலறீங்க? கால் வலியா? இல்ல, மனவலி. வாங்க வீட்டுக்கு போங்க. இல்ல, நான் போறேன். தங்கச்சி சொன்னா அண்ணன் கேட்கணும். வாங்க. என்னப்பா, கொலை கொள்ளை பத்தி கூட தமாஷா பேசுற? என் வாழ்க்கைய தமாஷா இல்ல, அதான் தமாஷா பேசுறேன். எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. நான் பிடிச்சு போயிடுச்சா? பிடிச்சு இருக்குன்னு சொல்லுங்கம்மா. சரி சரி, பிடிச்சிருக்கு. என் மகளை காப்பாத்தின இல்லையா? நீயும் என் மகனை போல. கட்டு போட்டேனா? கட்டு போட்ட இல்ல, இனிமே இந்த கட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது, பிரியவும் நீ முடியாது. எங்கேயும் போக கூடாதுப்பா. அந்த புள்ள செல்வத்துக்கும் என் மகளுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்க கல்யாணத்தை நீதான் முன்னால் இருந்து நடத்தணும். என்ன நான் யோசிக்கிறேன்? ஒண்ணு இல்ல, எனக்கு காயம்பட்டது ரொம்ப லாபமா போச்சு. எனக்கு ஒரு தங்கச்சியோ கிடைச்சிட்டா அவளை கல்யாணம் பண்ண வேண்டிய கடமையும் எனக்கு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறேன்னா, இந்த அனாதைக்கும் தெய்வம் ஒரு ஆதரவு தந்திருக்கு. ஜகு, உன்னை பார்க்கதான் வருது. கஸ்தூரி எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன குஷி மேல இருக்கா? குஷியா? தாவாய், அவளை படுக்குழியில தள்ளிட்டியா? அரே கியா பாத் ஹை, நீ சொன்னாலும் அந்த தப்பு நாங்க செய்யறான் இல்ல ஜக்கு. அப்போ கஸ்தூரி நாம கெடுக்க மாட்டாங்க ஜக்கு. நானும் ஒரு தாய் தான். எல்லாருக்கும் சைத்தான் ஆயிட்டா பகவான் நம்ம சும்மா விடுறான் இல்ல. பல பொண்ணுக்கு நான் நாயா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்காவது தாயா இருக்கணும். அவ கெட்டு போகல ஜக்கு. பெரிய தவிர செஞ்சுட்டு பயந்த தப்பிக்க வச்சுட்டேன். ஜக்கு, நீ இந்த குப்பத்து மேல இருக்காதே. போலீஸ் உன்னை தேடுறான், எங்கேயாவது ஓடிப்போ. எங்கே ஓடுறது? எல்லாம் விட்டு போச்சுன்னு நினைச்ச அந்த ஆண்டவன் மறுபடியும் பாசத்தாலே கட்டி போட்டான். ஜெயக்குமாருடைய ஜாதகம் தெரிஞ்ச ஒருத்தன் கிடைச்சிட்டான்.
எங்க வந்துகிட்டே இருக்கான், வந்துருவான். ஜெயக்குமாருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஜெயக்குமார் செத்தான்னா அவருடைய வரலாறு இந்த லயன் கோவிந்தன் தான் எழுதணும். உங்களுக்கு நான் எப்படியோ அப்படியே. எங்க வரான், எதுக்கு வரான், எப்ப வரான்? பஸ்ல வரான், காலையில. விடாத, உடனே கையோட கூட்டிட்டு வா. அப்பா அப்பா டிரைவரையா வண்டியை எடுங்க, காலாடி பேட்டை பொம்மி குப்பம் போகணும். அப்பா என்ன வெயில் மூளையே உருகி போயிடும் போல இருக்குது. அப்பா அப்பா அந்த ஜக்குவை பார்த்து நீயா செல்வமா. இப்ப தெரியுமா ஜக்கு இருக்கிற இடம் உனக்கு? என்ன உன்னை ஒரே அடி அடிச்சு கொன்னுடும். டிரைவர் வண்டியை நிறுத்து. ஐயோ ஐயோ அப்பா திருடன் தலையாரி வீட்டுல நுழைஞ்சா மாதிரி இந்த கோவிந்த அந்த செல்வத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டானே. டிரைவர் அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணு. கதவை சாத்தாடிக்கும், கதவை திறந்து வைக்க ஓடுறது வசதியா இருக்கு. ஐயோ ஜக்குவ நினைச்சாலே எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குங்க. அட்ரஸ் இல்லாத பைய அட்ரஸ் கேக்குறீங்களே, நான் என்ன செய்வேன்? முருகா 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 உன் மனம் முருகாதா முருகா முருகா. ஐயோ ஐயோ டிராக்டர் ஓட்டுறியா? இந்த சின்ன வயசுல குடிச்ச பாலெல்லாம் தயிரா வெளியில வந்து முருகா முருகா. எனக்கு ஒண்ணும் தெரியாது தம்பி, என்ன விட்டுடு, நான் ஓடிடுறேன். எந்த இடம்? இவன் வேற இங்க வரான். இவங்க 2 பேரும் சேர்ந்தா நம்மள பிச்சு குதறி போடுவான். கணக்கு யாரை கணக்கு போட வந்த? ஐயோ அதான் கணக்கு இல்லாம கொடுத்துட்டாங்களே. பாவம் தம்பி செல்வம், உடம்புல இருக்கிற நட்டு போட்டெல்லாம் கலட்டி பார்த்து பார்த்தா அடிச்சு விட்டாங்க. செல்வத்தை யாராச்சாங்க? உன் சிநேகித செல்வத்தை தான் அடிச்சவங்களை அடையாளமா பார்க்க முடியும். யாரோ டாக்ஸி மேல குழந்தைய ஏத்தி விட்டான்னு சொல்லி, குழந்தை மேல டாக்ஸியை ஏத்தி விட்டான்னு சொல்லி கூட்டமா போட்டானுவோம். அவ்வளவு தர்மாட்டி. செல்வம் எங்க இருக்கான்? நேரா ராயப்பட்ட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. அங்க போனா நீங்க பாக்கலாம். வந்து உண்மைய சொல்லல உன்னை வெட்டி சூப்பு வச்சிருவேன். ஜக்குவ பார்க்க வந்துட்டு முதலாளிய பார்க்க வந்ததா புது புது கதை விடல உன்னை அப்படியே. ஐயோ தம்பி, அந்த கட்டைய வேஸ்ட் பண்ணிடாத, எரிக்கிறதுக்கு உதவும். என்னடா ஒரே கோபம் உனக்கு. என்ன விஷயம்? விஷயம் விபரீதமா போச்சே. இந்த குமார ஒரு 10 பேரா சூழ்ந்துகிட்டு பக்கு 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 பக்குன்னு குத்தி இருக்கிறானுவோ. அடிச்ச ஆளுங்களும் ஓடி போட்டானுவோ. அப்புறம் என்ன, அவனை கொண்டு போய் ஜெனரல் ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சு. மனசு கேட்கல, சொல்லிவிட்டு போறோம்னு வந்து. அப்படியா? இவனை பத்திரமா பாத்துக்க. இவ வந்தாரு. அதை விட எனக்கு என்ன வேலை? அதுக்கு தானே வந்திருக்கிறேன். யோ, உடம்புல உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு மரியாதையா வந்துரு. சும்மாரியா நொல்ல கண்ணு. என்ன அடிச்சானே அந்த பேமானி பையன் எங்கே? இப்ப அவன் கிடைச்சான், அவன் சத்தாரு பித்தாரு கேப்பிய ரொம்ப தைரியமா. ஏயா ஆளு தலைமறைவான உடனே சென விட்டா எந்திரிச்சு வாயா, என்னையும் சேர்த்து தாக்கிட போறான். எங்க கொடை கையை காலை எல்லாம் எடுத்துக்க எடுத்துக்க. பொறுக்கு ஏயா பீதிய கலப்புற? பக்கத்து வீட்டுல எவனோ சத்தம் போட்டிருக்கான். ஊர்ல ஒரு பையன் சத்தம் போடப்படாதா? எந்திரிச்சு வாயா. எதுக்காயா துருத்தி ஊதுற? வாயா வந்துட போறான். எந்திரி எந்திரி வா.